மக்களே வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 16, 17 வருஷமாக அண்ணன் சீமான் அந்த தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நாம் நேற்று ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில். அதே மாதிரி எல்லா மக்களும் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனியாவது ஒரு மாற்றம் வருதான்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் புதுசு புதுசாக உள்ள ஆளை இறக்கி விட்டு குட்டையை குழப்பிடுறாங்க இந்த திராவிட கட்சிகள். அந்த விதத்தில் பார்த்தோம்னா முதல்ல விஜயகாந்த் வந்தாப்படி, அப்புறம் கமல் வந்தாப்படி, இப்போ இந்த விஜய் இறக்கி விட்ருக்காங்க. விஜய் இறக்கி விட்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு தத்துவம் ஒரு கொள்கை வச்சு பண்ணுறாப்லன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தமிழ் தேசியத்துக்கும் அவர் ஒரு பிரயோஜனம் கிடையாது. திராவிட சைடு தான் அவர் ஆதரவாக இருக்காப்புல. இருந்தாலும் ஓட்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுல அந்த ஆளோட ஒரு பெரிய பங்காக இருக்குன்ற மாதிரி என்னோடய கணிப்பு. இருந்தாலும் நம்ம நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக அண்ணன் சீமான் ஜெயிக்கணும். மக்கள் உங்களோட ஆதரவு கொடுத்துருப்பீங்க. இதில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, நேற்று நம்ம ஓட்டு போடுற பூத்தில் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு போல் ஏஜெண்டாக நான் இருந்தேன். அப்போ என்னென்னா, நிறைய இந்த வயசான ஆண்கள் பெண்கள் எல்லாமே வயசானவங்க எல்லாமே என்னென்னா, அவங்களுக்கு அந்த சின்னம்லாம் பார்த்தோம்னா சின்னதாக தெரியனால ரொம்ப உன்னிப்பாக பார்த்து தான் போடுறாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக தெரியலை. அவங்க என்ன சின்னத்துக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம வெளியில் வந்து கேட்குறப்போ, நான் ஒரு சின்னத்துக்கு போட போனேன்ப்பா, நான் ஒன்றும் தெரில, நான் என்னத்தையோ போட்டு விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதன் மூலியமாக ஒரு சில ஓட்டுகள் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு 40, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க போடுற ஓட்டுகள்லாம் கொஞ்சம் குறையுமா என்னன்ற மாதிரி தெரில. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. இருந்தாலும் இந்த ஒரு 15, 16 வருஷம் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கணும். ஏற்கனவே கிடச்சிருச்சு. இருந்தாலும் சட்டசபைக்குள்ளே அண்ணன் சீமானாவது உள்ளே போகணும். அதுபோக சில நம்ம வேட்பாளரும் உள்ளே போகணுன்னு ஆசை. மெயினாக நம்ம அண்ணன் சீமானாவது உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நான் உங்கள் மருது.